ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் மிக முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னா அதோடைய மெயின்ஸ் எக்ஸாம் தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2013 வரைக்கும் ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு. இப்போ அகெயின் 2019ல் கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் அண்ட் குட்டியோண்டு சிலபஸ் சேஞ்சும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் தான். இதை ஆல்ரெடி பல காலமாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்நேரத்துக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்க. இல்லை இன்னுமே எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், தெரியுது பட் இதுதானா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற ஆட்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியும் மொத்தம் 3 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நமக்கு மெயின்ஸுக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த மெயின்ஸில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மார்க் தான் உங்களோட போஸ்டிங்கை டிசைட் பண்ண போகுது. ஏன்ப்பா இன்டர்வியூ மார்க்கெல்லாம் எனக்கு கம்மியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்டர்வியூ மார்க்கும் முக்கியம் தான். பட் இந்த மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் தான் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு 750 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போகும். ஸோ இந்த இன்டர்வியூ டோட்டலாகவே 100 மார்க்ஸுக்கு தான் எழுத போகும். அப்போ ப்ரிலிம்ஸில் நான் பயங்கரமாக மார்க் எடுத்து வச்சுருக்கேனே அப்படின்னா அது கணக்கில் எடுக்க போகிறது இல்லை. ஸோ இந்த 750 + 100 850 மார்க்ஸ் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுது. இன் தட் சினாரியோ இந்த 750 கான்சன்ட்ரேட் பண்ணுறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். சரிப்பா, இப்போ இந்த மெயின்ஸோட பேட்டர்னில் ஏதோ சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன சேஞ்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை பற்றியே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேஞ்சும் பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸாம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மேபி ஒரு குட்டி டவுட் இருக்கலாம், அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண வைப்பாங்க அப்படின்னா 2013க்கு முன்னாடி 2 பேப்பர்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. 2013க்கு அப்புறம் 3 பேப்பரை 300 மார்க்குக்கு எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய மார்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 250 மார்க்ஸுக்கு நம்ம எழுத வேண்டியிருக்கு. எதை? மெயின்ஸு பேப்பர்ஸை மொத்தம் 3 பேப்பர் எழுதணும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படிங்கிறத எழுதணும். ஈச் பேப்பரை நம்ம 250 மார்க்ஸ்க்கு எழுத போகும். அண்ட் ஈச் பேப்பர் நம்ம 3 இயர்ஸ் எழுத போகும். ஸோ 3 நாளாக இந்த எக்ஸாம் ஜென்ரலாக நடக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் இதோடைய பேசிக் பேட்டர்ன். ஓகேப்பா, இதில் என்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இப்போ இந்த 250 டோட்டலாக நம்ம எவ்வளோ மார்க்குக்கு எழுதுவோம்? 750க்கு எழுதுவோமா? இந்த 750ல் எல்லா கம்யூனிட்டிஸுமே 255 அது மினிமம் எடுக்கணும். அண்ட் அதர் கேட்டகரியில் உள்ளவங்க 340 மினிமம் எடுக்கணும். ஸோ இதில் நமக்கு டவுட் வரலாம், நான் 340 தாண்டிடுவேன் கண்டிப்பாக, ஸோ எனக்கு போஸ்டிங் கிடைக்குமானா? அப்படி கிடையாது. பாஸ் மார்க்கு தான் 340. நம்ம எப்படி 10th 12thலலாம் 35 மார்க் எடுத்தால் பாஸ். பட் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? நம்ம 100 எடுக்கணும்னு பிளான் பண்ணுவோம்ல. ஸோ நம்மளும் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணோம். பட் மினிமம் பாஸ் மார்க் அப்படிங்கிறதான் இந்த 340யும் இந்த 255யும். ஓகே, இப்போ நம்ம எத்தனை பேப்பர் எழுதணும்? 3 பேப்பர். அண்ட் 3 பேப்பருமே 750க்கு நம்ம எழுத போகும். ஓகேப்பா, இந்த 3 பேப்பரில் நம்ம ஒரு பேப்பரை அட்டன் பண்ணுறோம், ஒரு பேப்பர் லீவ் போட்டுருக்கோம், இன்னொரு பேப்பர் அட்டன் பண்ணுறோம். அப்போ கணக்கில் எடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. 3மே நம்ம எழுதினா மட்டும்தான் நம்மளோட இதை கணக்கில் எடுப்பாங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸுக்கு போவோம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பயம் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளே எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதுக்காக சொல்கிறது. அடுத்தது இன்டர்வியூக்கு நம்ம போகும்போது இன்டர்வியூவில் இந்த சர்டிஃபிகேட் செக் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முன்னாடி 120 மார்க்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ முன்னாடி பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 பேப்பர் 300 மார்க் அப்படிங்கும்போது 900 மார்க்ஸா ப்ளஸ் இன்டர்வியூ 120 மார்க்ஸ். ஸோ சம்வேர் அரௌண்ட் 1020 மார்க்ஸுக்கு நமக்கு டோட்டலாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ மொத்தமே 850 மார்க் தான். ஸோ 120 மார்க் இருந்த இன்டர்வியூவை இப்போ 100 மார்க்ஸாக குறைச்சிட்டாங்க. ஸோ 850க்கு தான் நம்ம இந்த மெயின்ஸை எழுத போகும். ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? சரி, இப்போ இந்த 3 பேப்பரில் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஓவர்வியூவாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல போகிறேன். டீட்டெயில்டு சிலபஸை நம்ம இதுக்கு அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் மொத்தம் 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். ஸோ இது ரொம்ப காமனான டாப்பிக்கு. யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாகட்டும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஈவன் ப்ரிலிம்ஸ்லையும் இதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேப்பா, அடுத்தது சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு. இது சொசைட்டி ரிலேட்டடாக. ஸோ இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் கேட்டுருக்க மாட்டாங்க. பட் இப்போ உங்களுக்கு சொசைட்டி ஓரியன்டான
என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து நம்ம மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்கணும். அண்ட் மெயின்ஸ் அப்படின்னாலே என்ன, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இப்போ எழுதுறதை படிக்கலாம். எப்படி நம்ம எழுதுறதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெயின்ஸை பற்றின ஜென்ரல் ஓவர்வியூவாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம வந்து சேம் படிக்கிறத வந்து ப்ரிலிம்ஸ்க்காகவும் மெயின்ஸ்க்காகவும் அந்த ஓரியன்டேஷனில் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ நார்மலாக உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதே தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் இப்போ எழுதலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்தது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி. கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டி யூபிஎஸ்சியில் இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும், நீங்கள் எந்த எக்ஸாமில் எழுதினாலும் இருக்கும்ல. ஸோ அதில் அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா. ஸோ என்னென்ன பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எல்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது வந்துட்டு இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். அடுத்தது தமிழ் சொசைட்டி. இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியாது. ஸோ ஒன்றும் இல்லை, தமிழ் சொசைட்டி இருக்குல்ல, இந்த சொசைட்டியோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கணும். அடுத்ததாக வந்துட்டு நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி இருக்குது. ஸோ ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. கண்டிப்பாக இந்தியாவோட ஜாகிரஃபி அண்ட் தமிழ்நாடோட ஜாகிரஃபி நம்ம படிச்சுக்குவோம். அடுத்தது என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்மளும் படிக்க வேண்டியது தான். அடுத்தது இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் அதோடைய கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் குளோபல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து 3 பேப்பராக பிரித்து 3 யூனிட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த யூனிட்டில் இதுக்கும் சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸ் ஓரியன்டாக தான் நம்ம படிக்க போகும். ஸோ படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேப்பா, இப்போ நான் இதை படிக்கவா இல்லை குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணவா இல்லைனா வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது நீங்கள் இந்த எக்ஸாமை 100% கிளியர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு, அதாவது என்னென்னா ஓரளவுக்கு நீங்கள் எந்த ஒரு கட் ஆஃப் இதை பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மெயின் எய்மே குரூப் 1 தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மெயின்ஸுக்கு படிங்க. இல்லை நான் யூபிஎஸ்சி ஆஸ்பெண்ட் பட் குரூப் 1 நான் நல்லா எழுதியிருக்கேன், கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாமில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 2த்துக்கும் ஈக்குவலாக வந்துட்டு இப்போ யூபிஎஸ்சியே என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சிக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஓரியன்டாக பார்த்துக்கோங்க, அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு. இப்போ யூபிஎஸ்சிக்கும் இதுக்கும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணி பார்க்கலாம் வேணாம். இதை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அப்படிங்கிறது யூபிஎஸ்சிலையும் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலும் இருக்குது. யூபிஎஸ்சியில் இது வந்து பேப்பர் 1ல் வரும், ஜிஎஸ் பேப்பர் 1ல், இதுலேயும் பேப்பர் 1ல் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது சொசைட்டி ஓரியன்டாக. சொசைட்டி ஓரியன்டாக எஸ் அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சிலையும் இருக்குது, பேப்பர் 1ல் இருக்கும், ஜிஎஸ் பேப்பர் 1ல் இதுலேயும் இருக்குது. ஓகே, அடுத்தது ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் வரும், மெயின்ஸில் கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். அடுத்தது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸு, இது வந்து நமக்கு யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரும். ஸோ இங்கேயும் பேப்பர் 2ல் வந்துருக்கு. அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் பேப்பர் 3ல் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பேப்பர் 2ல் வந்திருக்கு. அண்ட் தமிழ் சொசைட்டி இஸ் ஆப்வியஸ்லி இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு பேப்பர் 3ல் ஜாகிரஃபி அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட இதில் வந்துடும், தட் இஸ் பேப்பர் 1ல் வந்துடும், ஜிஎஸ் பேப்பர் 1ல். இங்கே வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் 3ல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பேப்பர் 3ல் தான் இருக்குது. அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3ல் இருக்கும், இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ஈவன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் எங்கே நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் செகண்ட் பேப்பர்லையும் யூனிட் 3ல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மற்றபடி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சிலபஸை முடிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நல்லா கிளியர் பண்ணுறவங்களுக்கு சாய்ஸ் எடுத்துக்கோங்கன்னு. அப்போ இந்த கேட் ஆன் த வால் கேட்டகரி கிளியரும் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அந்த கேட்டகரி ஆட்களுக்கு என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த எக்ஸாம் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக முக்கியமோ அந்த எக்ஸாமுக்காக படிங்க. ஸோ லெட் இட் பி டிஎன்பிஎஸ்சி தான் என்னோட ப்ரைம் எய்ம் அப்படின்னா இதுக்கே படிங்க. இல்லை எனக்கு யூபிஎஸ்சி தான் ப்ரைம் எய்ம்னா அதுக்கு படிங்க. ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காதிங்க. படிக்கிறதோட எல்லாமே கண்டென்ட் ஒன்று தான், பட் நீங்கள் அந்த விதம் தான் ஆகுது. ஸோ ரிவிஷன்லாம் அந்த விதத்தை மாற்றிட்டே இருக்கலாம், பட் படிக்கிறதெல்லாம் படிச்சு வச்சுங்க. எங்கெங்கே நீங்கள் கண்டென்ட்டில் லேக் ஆகுறீங்களோ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. ஃபைனலாக நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஃபார் த ஃபைனல் நோட், யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு start learning and you are never too young to aim high and to achieve great things. ஸோ ஜஸ்ட்டு எவ்வளோ இதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நாளும் ஹையாக எய்ம் பண்ணலாம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த
எது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஐயோ நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. இல்லைனா இப்போ தானே எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, நான் அதுக்கு அடுத்த அட்டம்ப்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கரெக்டான ஒரு ஏஜில் இருக்கும். ஸோ பிளான் பண்ணி படித்தோம், ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுனாலும் நம்ம கைக்கு வந்து சேரும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சேம் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தே. தேங்க்யூ.